ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ கிரிக்கெட் குமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சிஎஸ்கே பஞ்சாப் மேட்ச்க்கான ரிவ்யூ அண்ட் சிஎஸ்கே கேகேஆர் மேட்ச்க்கான ப்ரிவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரிவியூ கூட நான் எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு கொடுத்துருவேன் நண்பர்களே. ஆனால் இந்த ரிவ்யூவை தான் நான் எப்படி கொடுக்குறது, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியல. இவங்க மேட்ச்சுக்கு மேட்ச் ஏதாவது புதுசாக தப்பு பண்ணி தோற்றுருந்தா கூட பரவாயில்ல. சீரீஸ் ஆஃப் பிளண்டர்ஸ் அதுவும் பண்ண தப்பையே தான் திரும்ப பண்ணி அதே மாதிரி தான் தோற்றுட்ருக்காங்க. வெறும் ஆப்பனண்ட்டும் அவங்களோட ஜெர்சி கலர் மட்டும் தான் மாறியிருக்கே தவிர சிஎஸ்கே விளாட்ற விதமும் சரி, அவங்க மேட்சோட ரிசல்ட்டும் சரி ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. ரொம்ப புவர் அண்ட் பெத்தட்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. கேகேஆர் மாதிரி உங்களோட மிடில் ஆர்டர் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. இல்லைனா எஸ்ஆர்எஸ் மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆடாமல் அவங்களோட பேட்ஸ்மேன் எல்லா பாலும் பவுண்டரிஸ் அடிக்க போய் அவுட் ஆகுறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, அதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணிடலாம். பட் இவங்க பேசிக்ஸே கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க. நேற்று கிரிக்கெட் விளாட ஸ்டார்ட் பண்ண குழந்தை கூட கேச்சஸ் வின் மேட்சஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா தெரியும். ஆனால் இவங்க இது வரைக்கும் இந்த 5 மேட்சஸில் 12-13 கேச்சஸை ட்ராப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க கேட்சை ட்ராப் பண்ண பேட்ஸ்மேன் எல்லாருமே ரொம்பவே நல்லா ஆடி மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ஆடி கொடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வாங்கி அவங்க டீமை வின் பண்ண வச்சுட்டு போயிருக்காங்க. ஆர்சிபி மேட்ச்சில் 10 4 கேட்சை விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி டீமுக்கு தேவையான ரன்ஸ் அடிச்சு கொடுத்து அவங்கள வின் பண்ண வச்சு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி ஆர்ஆர் மேட்ச்சில் நிதிஷ் ராணாவோட கேட்சை விட்டாங்க. அவரும் 36 பால் 81 அடிச்சு மேட்ச் ஆல்மோஸ்ட் அங்கேயே பாதி முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. அவரும் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினாரு. இந்த மேட்ச்லையும் பார்த்தோம்னா பிரியன் சரியா கேட்சை விட்டுருக்காங்க, சசங் சிங் கேட்சை விட்டாங்க, ஸ்டாயினிஸ் கேட்சை விட்டாங்க, மார்க்கான்சன் சான்ஸையும் விட்டாங்க. இங்கேயும் பிரியன் சரியா ஒரு ஸ்வாஷ் பக்லிங் 100 அடிச்சு இங்கேயும் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு போயிருக்காரு. சசங் சிங்கும் ஒரு 50 போட்டாரு. மார்க்கான்சனும் ஒரு நல்ல கேமி ஆடி கொடுத்துருக்காரு. ஸ்டாயினிஸ் மட்டும் தான் அவர் கொடுத்த சான்ஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாமல் சீக்கிரமே அவுட் ஆகிட்டு போயிருக்காரு. இது வரைக்கும் இந்த வெனியூவில் 170+ ஸ்கோரை ஒரே ஒரு டைம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வெனியூவில் ஒரு பேட்ஸ்மேனை 39 பால் செஞ்சுரி அடிக்க விடுறாங்க. அதுவும் பேக் டு பேக் கேச்சஸ் ட்ராப் பண்ணி 83 for 5 220 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க விடுறாங்க அப்படின்னா இது அப்சல்யூட் கிரைம். இந்த மாதிரி இவங்க விளாண்டாங்கன்னா இவங்க மேட்ச் வின் பண்ணுறதுக்கு சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. இது ஒரு ஹை லெவல் கிரிக்கெட் அண்ட் இந்த மாதிரி மேட்சஸில் நீங்கள் ஆஃப் சான்சஸையும் கன்வெர்ட் பண்ணாதான் உங்களால் சக்சீட் ஆக முடியும் அப்படின்னே நான் சொல்லுவேன். சிஎஸ்கேயோட ஃபீல்டர்ஸ் ஒரு காலத்தில் கிரவுண்டை ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. ரெய்னா, ஜடேஜா, பிராவோ, டுப்ளசி, பிரெண்டன் மெக்கலம், முரளி விஜய் இந்த மாதிரி ஃபீல்டர்ஸ்லாம் கிரவுண்டில் ஒரு சில பிளைண்டர்ஸ் ஆஃப் கேட்ச் எடுப்பாங்க, ஸ்பெக்டாகுலர் கேச்சஸ் எடுப்பாங்க அண்ட் ஒரு சில இம்பாசிபிள் கேச்சஸையும் எடுத்து கொடுத்து மேட்ச் அவங்க பக்கம் மாற்றி கொடுப்பாங்க. சிஎஸ்கே ஃபீல்டிங்லேயும் ரொம்ப பெரிய ஸ்டாண்டர்ட்ஸை வச்சிருந்த ஒரு டீமு. ஆனால் இப்போ என்னடானா அவங்களோட ஃபீல்டர்ஸ் கைக்கு வர கேட்ச் ஈஸியான கேச்சஸே விட்டுட்டு இருக்காங்க. கிரிக்கெட்டில் கேட்ச் பிடிக்கிறதுல ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம். பால் வருது அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரைட்டாக அவங்களோட பாடி அலைன் பண்ணிவிட்டு க்ளோஸ் டு த பாடி அந்த பாலை பிடிக்க பார்க்கணும். இவங்க என்னடானா டிசைனாக கேட்ச் விட்றாங்க. பாலுக்கு கரெக்டாக ஓடி வராங்க, ஆனால் சைடில் விட்றாங்க. பாலுக்கு முன்னாடி ஓடி போயிட்டு தலைக்கு மேலே விட்றாங்க. கைக்கு வர கேட்சி இங்கே ஈஸியாக விட்டுட்டு இருக்காங்க. இப்போலாம் பேட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் எங்கேயோ போயிடுச்சு. இட்ஸ் பேரமௌண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நீங்கள் பேட்ஸ்மேனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறீங்க, அவங்களோட கேட்சை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க மேட்சை மாற்றி மேட்சை முடிச்சுட்டு போயிடுவாங்க. அண்ட் சோஃபார் சிஎஸ்கேக்கு இது வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு. அண்ட் இவங்களோட ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்டும் பார்த்தோம்னா நூர் அகமது அண்ட் முகேஷ் சௌத்ரி லாங் ஆஃபில் இருப்பாங்க அப்படின்னு நான் கனவுல கூட நினச்சி பார்த்தது கிடையாது. இவங்க 2 பேரும் குயிக்கான ஃபீல்டர்ஸும் கிடையாது, ரொம்ப டாலான ஃபீல்டர்ஸும் கிடையாது. அப்புறமும் என்ன பேசிஸில் இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போய் லாங் ஆஃபில் நிற்க வச்சாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியலை. எம்எஸ் தோனி இதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபாஸ்ட் பாலர்ஸை இந்த மாதிரி டீப்பில் நிற்க வைப்பார், லாங் ஆஃபில் நிற்க வைப்பார். ஏன்னா அவங்க ஓரளவுக்கு நல்ல ஃபீல்டராக இருப்பாங்க, அந்தளவுக்கு கேச்சஸ் ட்ராப் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் டாலான ஃபீல்டர்ஸாகவும் இருப்பாங்க, த்ரோவும் கொஞ்சம் குயிக்காக அடிப்பாங்க. ஸோ பேட்ஸ்மேன் செகண்ட் ரனுக்கு ஓடுறாங்க அப்படின்னா அந்த செகண்ட் ரனை கட் பண்ணுறதுக்கு இவங்களோட த்ரோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ரன்னை கட் பண்ண முடியும் அப்படிங்கிறனால இவர் இந்த மாதிரி ஃபாஸ்ட் பாலர்ஸ் அங்கே நிறுத்துவார். இங்கே ருத்ராஜ் அவர் அப்படியே காப்பி பண்ணி அவர் பண்ணதை அப்படியே பண்ணணும், அந்த டெம்ப்ளேட் அப்படியே ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி பண்ணாரா, இல்லை அவர் என்ன தாட் ப்ராசஸில் இருந்து இவங்க 2 பேரையும் அங்கே லாங் ஆஃப் நிற்க வச்சார் அப்படின்னு எனக்கு சுத்தமாக புரியலை. கிரிக்கெட் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், அந்த டீமோட பெஸ்ட் ஃபீல்டர்ஸை தான் டீப்பில் நிற்க வைப்பாங்க. அதுவும் குறிப்பாக ஸ்ட்ரெயிட்டில் லாங் ஆஃபில் இருக்கிறதுலேயே பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் அண்ட் ரொம்ப குயிக் அண்ட் ஸ்மார்ட்டான ஃபீல்டர்ஸை தான் அங்கே நிறுத்தி வைப்பாங்க. ஆனாலும் இவங்க என்ன தாட் ப்ராசஸில் என்னத்தை யோசிச்சாங்கன்னு தெரியல, நூரையும் முகேஷ் சௌத்ரியும் கொண்டு போய் அங்கே நிற்க வச்சிருக்காங்க. இதை தான் நான் அகைன் இவங்க பேசிக்ஸ்லேயே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இவங்க வேறு எதுலேயே தப்பு பண்ணக்கூட அதை ஓவர் கம் பண்ணி அதை கரெக்ட் பண்ணிடலாம். ஆனால் இவங்க பேசிக்ஸ்லேயே கரெக்டாக இல்லை, பேசிக்ஸ்லேயே ரொம்ப மோசமாக இருக்காங்க, தப்பு பண்ணுறாங்க அப்படின்றப்போ த டீம் இஸ் ஆல்ரெடி கான். அடுத்ததாக பவர் பிளேன்னு பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸோட பவர் பிளே பார்த்தாலே போதும் அந்த மேட்சோட ஸ்டோரி என்னன்னு அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எம்ஐயோட கேமில் மட்டும்தான் இவங்க பவர் பிளேயில் கொஞ்சம் நல்லா ஆடினாங்களே தவிர மற்ற எல்லா கேம்லேயும் பவர் பிளேயில் லேக் ஆகிட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்சப் கேம் தான் ஆட பார்க்குறாங்க. பவுலிங் போகிறப்போ பவர் பிளேலேயே எக்ஸ்ட்ரா 20 ரன்ஸ் எல்லா மேட்ச்லையும் கொடுத்துட்றாங்க. கலீல் அகமது இங்கே ரொம்பவே நல்லா போடுறாரு, எர்லி விக்கெட்ஸ் எடுத்துறாரு, நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு, ரொம்பவே நல்லா போட்டிருக்காரு. ஆனால் அவரை சப்போர்ட் பண்ணி போடுறதுக்கு இவங்ககிட்ட பவுலர்ஸே இல்லை. அவரை சப்போர்ட் பண்ணி போகிற மாதிரி நல்ல பவுலர்ஸ் வேணும், அதுக்கு அன்ஷுல் கம்போஜை கொண்டு வாங்க நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே கமெண்ட்ஸில், மீம்ஸில், ட்வீட்ஸில் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருக்கோம் கம்போஜ் வரணும், அன்ஷுல் கம்போஜ் இந்த டீமுக்கு வந்தால் இந்த பவுலிங் அட்டாக் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தன் ஆகும், பவர் பிளேயில் நல்லா போட முடியும், அது டீமோட ரிசல்ட்டை கொஞ்சம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இவங்க அகைன் முகேஷ் சௌத்ரியை தான் கொண்டு வராங்க. ஒரு பவுலர் சேப்பாக் கண்டிஷன்ஸில் 50 ரன் கொடுத்துருக்காரு, விக்கெட்ஸ் எதுவுமே எடுக்கல. இத்தனைக்கு அந்த டே கேமில் இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டான ஸ்பெல் போட்டிருக்காரு அப்படிங்கிறப்போ அவரை எப்படி இவங்க தைரியமாக அவே கேம்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. வெறும் அந்த 2 ஓவர் போடுறதுக்காகவா?
சரி இங்கே அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுத்தாருன்னு பார்த்தா கூட அதுக்கப்புறம் ஏதாவது எக்கனாமிக்கலாக போட்டாரா இல்லை ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணாருன்னா கிடையாது. வெறும் 2 ஒருத்தங்க போட்டிருக்காரு. இவர் சையத் முஸ்தக் அலி ட்ராஃபியில் நல்லாவே போட்டார், ஒன் ஆஃப் தி டாப் விக்கெட் டேக்கர்ஸ். அதனால் இவர் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம், அது எனக்கு புரியுது. ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் இவங்க 11ல் எடுக்கிறாங்க அப்படின்னா இவர் இந்த டீமோட ஃபஸ்ட் சாய்ஸ் ஆஃப் லெவன்லேயே ஃபஸ்ட் கேம்லேயே ஸ்டார்டிங் லெவலில் இருந்திருக்கணும். அது இவங்க பண்ணாங்களா? கிடையாது. ஏன்னா இவங்களுக்கே நல்லா தெரியும் முகேஷ் சௌத்ரி இவங்களோட ஃபஸ்ட் சாய்ஸ் ஆஃப் லெவனில் வரவே முடியாதுன்னு. அன்ஷுல் கம்போஸ் மாதிரி ஒரு டேலண்ட்டை ஸ்குவாடில் வச்சுக்கிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுக்காம முகேஷ் சௌத்ரிக்கிட்டே திருப்பி போயிருக்காங்க. சரி சையத் முஸ்தக் அலி நல்லா பண்ணாருன்னு சொல்லி டிசி கேமில் அவருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அதில் இவர் என்ன பண்ணார்? 50 ரன் கொடுத்தாரு, விக்கெட்டே எடுக்கல. அந்த மேட்சோட ஒஸ்ட் ஸ்பெல்லில் போட்டிருக்காரு. ஒரு நல்ல ரிதமில் இருந்தாரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அவரோட பவுலிங்கில் ஏதாவது பிளான் இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்புறமும் இவர் எதுக்கு அடுத்த கேமில் பேக் பண்ணி அடுத்த கேமில் சான்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாங்க? பிரியன் ஷாரியா மாதிரி அடிச்சு வெளுத்துருக்க பேட்ஸ்மேனுக்கு எக்ஸ்ட்ரா 6 ஒரு எக்ஸ்ட்ரா லைஃபும் கொடுத்து 2 ஓவர் மட்டும் போட்டு கொடுக்க வேண்டிய ரன்ஸ்லாம் லீக் பண்ணிவிட்டு மீதி கேம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவா? நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அன்ஷுல் கம்போஸ் ஒரு நல்ல பவுலர், பெட்டர் பவுலர். அவரால் முகேஷ் சௌத்ரியோட நல்லாவே போட முடியும், பெட்டராக போட முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனாலும் ருத்ராஜ் கெய்க்வாத் மறுபடியும் முகேஷ் சௌத்ரிக்கிட்டே போகிறது அப்படிங்கிறது அட்டர் நான்சென்ஸ் தான் சொல்லணும். எம்எஸ் தோனியும் சிஎஸ்கேவும் ஆஸ் அ ட்ரெடிஷனாக அவங்களோட பிளேயர்ஸை பேக் பண்ணுவாங்க. பிகாஸ் தோனி ஒரு ட்ரூ ஜீனியஸ். அவருக்கு பிளேயர்ஸை பற்றி நல்லா தெரியும். அவங்களோட கேலிபர் என்ன, எப்போ அவங்கள யூஸ் பண்ணணும், எப்படி அவங்கள யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே தோனிக்கு ரொம்பவே நல்லா தெரியும். ஆனால் ருத்ராஜ் அந்த மாதிரி கிடையாது. அவர் ஒரு ஜீனியஸ் கிடையாது. அவரே இன்னும் இந்த கேமில் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்களை அவர் ஃபிகர் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் நான் தோனி மாதிரி இருக்க பார்க்குறேன், அவர் பண்ணதை அப்படி நான் காப்பி பண்ண பார்க்குறேன் அப்படின்னு பண்ணார்னா அது அவருக்கும் நல்லது கிடையாது, சிஎஸ்கேக்கும் அது நல்லது கிடையாது. ருத்ராஜ் கெய்க்வாத் இன்னும் இந்த கேமை பற்றி நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. பிளேயர்ஸோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் மேட்சஸ் எப்படி வின் பண்ணுறது அப்படின்ற வழியை அவர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவரோட ஓன் வே ஆஃப் வின்னிங் அண்ட் ஓன் ஸ்டைல் ஆஃப் கேப்டன்சி அவர் கொண்டு வரணும். ஜஸ்ட் பிகாஸ் நான் சிஎஸ்கேவை லீட் பண்ணுறேன், அதனால் நான் தோனி பண்ண மாதிரியே பண்ண பார்க்குறேன், அவர் பண்ணதை அப்படியே காப்பி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணார்னா அது சுத்தமாக வேலைக்கே ஆகாது. அண்ட் ருத்ராஜ்னால தோனி மாதிரி இந்த டீமை லீட் பண்ணவும் முடியாது. அண்ட் அகைன் ருத்ராஜ் தோனியோட டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுற மாதிரி அஸ்வினை பவர் பிளேலையும் 10 ரனாவும் 10 ஓவருக்கு அப்புறம் தான் கொண்டு வராரு. அது எந்த ஒரு டிஃப்ரென்ஸையும் எந்த ஒரு இம்பாக்டையும் கிரியேட் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் தோனி இதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டார் அப்படிங்கிறனால ருத்ராஜ் இதை பிளைண்டாக அப்படியே ஃபாலோ பண்ணவும் முடியாது. பவர் பிளேயில் இவங்க கிட்ட 5 ஓவருக்கு அப்புறம் போடுறதுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை அப்படிங்கிறனால ஸ்பின்னர்ஸை ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு அஸ்வினை போட வச்சாங்க. பட் இது வரைக்கும் போட்ட எல்லா மேட்ச்லையும் அவர் பவர் பிளேயில் 15+ ரன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஆனால் பவர் பிளேக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்காரு, எக்கனாமிக்கலாக போட்டிருக்காரு, விக்கெட்ஸும் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ பவர் பிளேக்கு அப்புறம் அஸ்வின் போட்டால் அவரால் பெட்டர் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். ஆனாலும் அகைன் அவரை போய் பவர் பிளேலேயே அந்த கஷ்டமான ஓவரே போட வைக்கிறாங்கன்னா அதில் என்ன லாஜிக் இருக்குது? திருப்பி பேட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ரன்ஸ் அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்றதுக்காகவா? சரி, தோனி 10 ரனாவை 10வது ஓவருக்கு அப்புறம் எடுத்துட்டு வராரு அப்படின்னா தோனி 10 ரனாவை ஒரு அட்டாக்கிங் ஆப்ஷனாக தான் வச்சிருந்தாரே தவிர டிஃபென்சிவ் ஆப்ஷனாக வச்சது கிடையாது. பவர் பிளேக்கு அப்புறம் தோனி ஸ்பின்னர்ஸ் வச்சு கேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவார், ஆப்போனண்ட்டோட ஸ்கோரிங் ரேட்டை கொஞ்சம் குறைப்பார். 10வது ஓவருக்கு அப்புறம் அவங்களோட பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணி ஆக்சலரேட் பண்ண பார்க்குறப்போ 10 ரனாவை கொண்டு வருவார். 10 ரனா அகைன் அங்கே ஸ்லோ பண்ணுவார், பிரேக் த்ரூஸும் எடுத்து கொடுப்பாரு. அது தோனிக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் இவர் அதெல்லாம் எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம பிளைண்டாக தோனி இப்படி தான் பண்ணார், நானும் அதே டீம்ல தான் போவேன் அப்படின்னு சொல்லி 10வது ஓவருக்கு அப்புறம் தான் 10 ரனாவை எடுத்துகிட்டு வராரு. ஆப்போனன்ட் டீம்ஸ்க்கும் இது எல்லாமே நல்லாவே தெரியும். இவங்க எப்படியும் 10 ஓவருக்கு முன்னாடி 10 ரனா எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஸோ நம்ம 10 ஓவருக்கு முன்னாடி எவ்வளோ மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ண முடியும் அவ்வளோ பண்ணிக்கலாம். சப்போஸ் 10 ரனா ஓவர்லையும் நம்ம பவுண்டரிஸ் அடிக்க முடிஞ்சால் அது நமக்கு போனஸ் தான். ஸோ நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ் மேலே ரொம்ப ஹார்டாக போனால் அது நமக்கு எந்த டேமேஜையும் கொடுக்காது அப்படின்னு அவங்களும் ஒரு நல்ல கேம் பிளானோட வர ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சாப் 83 for 5 இருந்தப்போ இவங்க 10 ரனாவை கொண்டு வந்து அட்டாக் பண்ணியிருக்கணும். இந்த மேட்ச்சில் மட்டும் இல்லை, எல்லா மேட்ச்லையும் பவர் பிளேல இவங்களோட பவுலர்ஸ் ரன்ஸ் லீக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ இவங்களோட அட்டாக்கிங் பவுலர்ஸை வச்சு தான் அட்டாக் பண்ண பார்க்கணும். அட்லீஸ்ட் 7th or 8th ஓவர்லேயே 10 ரனாவை கொண்டு வந்து அட்டாக் பண்ண பார்க்கணும். மொதல் 10 ஓவர் எப்படி போனாலும் சரி, அதில் என்ன நடந்தாலும் சரி, மேட்ச் எப்படி போனாலும் சரி, நான் 10வது ஓவருக்கு அப்புறம் தான் 10 ரனாவை கொண்டு வருவேன் அப்படிங்கிறது புவர் கேப்டன்சி அண்ட் அவரோட இன்னெபிலிட்டி டு ரீட் தி கேம் இது நல்லாவே காட்டுது. இவங்களோட இன்னொரு அட்டாக்கிங் ஆப்ஷன், இவங்களோட இன்னொரு பெஸ்ட் பவுலர் நூர் அகமது. பவர் பிளேயில் 5th and 6th ஓவர் தான் ரொம்ப டஃப்பான ஓவர்ஸ், ரொம்ப குரூஷியலான ஓவர்ஸ். பேட்ஸ்மேன் அந்த ஓவர்ஸில் தான் ஹார்டாக போக பார்ப்பாங்க, பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ண பார்ப்பாங்க. அந்த மாதிரி கஷ்டமான ஓவர்ஸில் அஸ்வினுக்கு திரும்பி கொடுக்குறாங்க. அதில் அஸ்வினால் எக்கனாமிக்கலாக இருக்க முடியாது. அப்படிங்கிறப்போ உங்களோட பெஸ்ட் பவுலர்ஸான நூர் அகமது நான் 10 ரனா கிட்ட தான் நீங்கள் போய் ஆகணும், அவங்கள வச்சு தான் அட்டாக் பண்ணி ஆகணும். ஜடேஜானால பவர் பிளேலையும் போட முடியும். ஆனால் ருத்ராஜ் அவர் ஒரு பவுலராகவே மதிக்க மாட்டேங்கிறாரு, ஏதோ பார்ட் டைமர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. 11ல் 3 ஸ்பின்னர்ஸ் ஆடுறாங்க, ஆனால் 3 பேருக்கும் ஃபுல் கோட் ஆஃப் ஓவர்ஸ் இவங்க கொடுக்கறது கிடையாது. ஜடேஜா இந்த கேமில் 3 ஓவரில் 18 ரன் தான் கொடுத்துருக்காரு, ஆனாலும் 4th ஓவர் அவர் கொடுக்க கிடையாது. ஸ்ட்ரைக்கில் 2 ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க, அப்பவும் ஜடேஜாக்கு 4வது ஓவர் கொடுக்கல. நூர் அகமது இவங்களோட அட்டாக்கிங் பவுலர், அட்டாக்கிங் ஸ்பின்னர், ஆனாலும் அவர் இந்த 2 கேம்லையும் 3 ஓவருக்கு மேலே போடலை, 4வது ஓவர் அவர் போடவே இல்லை. ஸோ இந்த மாதிரி ரொட்டேஷன் ஆஃப் த பவுலர்ஸும் சரி, யூசேஜ் ஆஃப் த பவுலர்ஸும் சரி, ருத்ராஜ் இங்கே ரொம்பவே புவராக பண்ணிட்டு இருக்காரு. புவர் அண்ட் பத்தட்டிக் கேப்டன்சின்னு தான் சொல்லி ஆகணும்.
ஐபிஎல்ல கேப்டன்ஸ் அவங்களோட சீனியர் பிளேயர்ஸ் கிட்ட போய் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அவங்களோட ஒப்பீனியன்ஸை கேட்பாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டீமுக்கு எது பெஸ்ட்டோ அதை பண்ண பார்ப்பாங்க. இப்போ பத்திதார் கோலி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். ஹர்திக் பாண்டியா ஹூ இஸ் அன் ஐபிஎல் வின்னிங் கேப்டன், அவரே சம்டைம்ஸ் ஸ்கை, ரோஹித் சர்மா இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார். சுப்மன் கில் அவரும் பட்லர், ரஷித் கான் இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவார். ஆனால் ருத்துராஜ் ஆன்ஃபீல்டில் தோனி கிட்டேயோ ஜடேஜா கிட்டேயோ அஸ்வின் கிட்டேயோ போய் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ஃபீல்டில் ஒரு ப்ரோஆக்டிவாக இருக்க மாதிரியும் தெரியல. ஸோ ருத்துராஜ் வித்தவுட் எனி ஹெசிடேஷன் சீனியர் பிளேயர்ஸ் கிட்ட போய் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட ஒப்பீனியன்ஸை வாங்கி அந்த சிச்சுவேஷனில் டீமுக்கு என்ன பெஸ்ட்டோ அதை பண்ண பார்க்கணும். அது டீமுக்கும் ரொம்பவே நல்லது அண்ட் அஸ் எ லீடராக அவர் க்ரோ ஆகிறதுக்கும் ரொம்பவே நல்லது அண்ட் அவருக்கு அது ரொம்பவே முக்கியமும் கூட. அவர் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இல்லைனாலும் அந்த மாதிரி இருக்க பிளேயர்ஸ் கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேப்டன்சி பண்ணலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. தென் பேட்டிங் சிஎஸ்கேயோட மிகப்பெரிய கன்சர்ன் 180 டார்கெட் இருந்தாலும் கடைசி 2 ஓவருக்கு 40 ரன் தான் தேவைப்படுது. 220 டார்கெட்டாக இருந்தாலும் கடைசி 2 ஓவருக்கு 40 ரன் தான் தேவைப்படுது. 220 சேஸ் பண்ணுறது கஷ்டம் தான், ஒத்துக்கிறேன். ஆனால் 18 ஓவரில் உங்களால் 180 ரன் ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னா 180 ரன்ஸ் உங்களால் டெஃபினட்டாக சேஸ் பண்ண முடியும். ஆனால் அங்கேயும் கோட்டை விட்டுறீங்க இங்கேயும் கோட்டை விட்டுறீங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியலை. அகைன் பவர் பிளேயை மேக்ஸிமைஸ் பண்ண மாட்டேன்றாங்க, அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆட மாட்டேன்றாங்க. இது வரைக்கும் இந்த 5 மேட்ச்சில் பவர் பிளேயில் வெறும் 3 சிக்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. என்ன ஒரு ரெக்கார்டு இதுவே ஏன் சிஎஸ்கே தோக்குறாங்க அப்படின்றத ரொம்பவே கிறிஸ்டல் கிளியராக காட்டுது. பவர் பிளேயில் வெறும் 2 ஃபீல்டர் பவுண்டரியில் இருக்கும்போதே உங்களால் ரன் ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா கடைசி 5 ஓவரில் 5 ஃபீல்டர் பவுண்டரி லைனில் இருக்கப்போ எப்படி உங்களால் 70 ரன் ஸ்கோர் பண்ண முடியும்? எப்படி உங்களால் சேஸ் பண்ணி வின் பண்ண முடியும்? சிஎஸ்கே அவங்களோட இந்த அப்ரோச்சை மாற்றணும், அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடணும். தட் இஸ் வாட் தே ஆர் நோன் ஃபார். அதை அவங்க கண்டிப்பாக பண்ணணும். தென் ருத்ராஜ் அவர் நம்பர் 3ல வராரு, அதுதான் டீமோட பேலன்ஸ்னு சொல்கிறாரு. ஆனால் அதில் எந்த யூஸும் கிடையாது. ருத்ராஜோட பெஸ்ட் பொசிஷன் ஓப்பனிங் தான். அவரும் கான்வேவும் ஒரு நல்ல ஓப்பனிங் பேர். 2023ல் ரொம்பவே நல்லா ஆடி கொடுத்தாங்க, நிறைய கன்சிஸ்டண்டாக ஆடி கொடுத்தாங்க, நிறைய மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸும் இவங்க 2 பேரும் ஆடி கொடுத்தாங்க. அதுதான் இவங்க திருப்பி பண்ணணும். ருத்ராஜ் இந்தியன் டீமுக்குள்ள போகிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. நம்பர் 4 நம்பர் 5 ஆடுறாரு, மிடில் ஆர்டர் ஆடுறாரு, ஃபினிஷர் ரோலும் ஆட பார்க்குறாரு, விக்கெட் கீப்பிங்கும் பண்ணி பார்த்துட்டாரு. பட் எதுலேயுமே அவரால் சக்சீட் ஆக முடியல. அவரோட பெஸ்ட் பொசிஷன் ஓப்பனிங் தான். ஸோ அதில் அவர் என்ன பெஸ்ட்டை பண்ண முடியுமோ அதை பண்ண பார்க்கணும். அதில் எவ்வளோ மேக்ஸிமம் ரன் ஸ்கோர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்கோர் பண்ணி டீமை வின் பண்ண வைக்க பார்க்கணும். இப்போதைக்கு ருத்ராஜ் என்ன தான் பண்ணாலும், என்ன தான் பர்ஃபார்ம் பண்ணாலும், எங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணாலும், எந்த பொசிஷனில் எந்த ரோலில் பர்ஃபார்ம் பண்ணாலும் அவரால் இந்த இந்தியன் டீமுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு வரவே முடியாது. பிகாஸ் காம்படிஷன் அந்த அளவுக்கு ரொம்பவே ஸ்கை ஹையாக இருக்குது. ஸோ ருத்ராஜ் அவரோட பெஸ்ட் பொசிஷன் என்னவோ, அவரோட பெஸ்ட் ரோல் என்னவோ அதை பர்ஃபெக்டாக பண்ண பார்க்கணும். T20 வேர்ல்ட் கப்பான இந்தியன் டீம் ஆல்மோஸ்ட் செட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இவர் வரவே முடியாது. ஆல்ரெடி சாம்சன், ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, அபிஷேக் சர்மா அப்படின்னு டாப் 3க்கு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் சாய் சுதர்ஷனும் செலக்ஷன் டோர்ஸை ரொம்ப ஹெவியாக நாக் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்பவே கன்சிஸ்டண்டாக ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் பால் கிரிக்கெட்லையும் மிடில் ஆர்டரில் ருத்ராஜ்னால ஆடவே முடியாது. அங்கேயும் ஆல்ரெடி ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், ரிங்கு சிங், கேஎல் ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ருத்ராஜ் என்ன பண்ணாலும் அவரால் இந்தியன் டீமுக்குள்ளே வரவே முடியாது. அவர் சும்மா இஷ்டத்துக்கு நிறைய ட்ரை பண்ணுறேன்னு பண்ணி அவரோட கரியர் இன்னுமே ஓசனாக்கிக்காமல் அவரோட பெஸ்ட் பொசிஷனான ஓப்பனிங்கில் போய் நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுத்து அவர் விளாட்ற டீம்ஸ்க்கெலாம் நிறைய ரன்ஸ் அடிச்சு கொடுத்து அவங்கள வின் பண்ண வச்சு சிஎஸ்கேக்கும் நிறைய ரன்ஸ் ஆடி கொடுத்து அவங்கள வின் பண்ண வச்சு அவரோட சான்ஸ்க்காக வெயிட் பண்ணணும். அவரோட டர்ன், அவரோட சான்ஸ் கிடைக்கும்போது அதை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்க பார்க்கணும். சுப்மன் கில்க்கு இந்தியன் டீமில் வைஸ் கேப்டன்சி கொடுத்தப்போ அவர் இன்டர்நேஷனல் கேம்ஸில் சேசிங்கில் பெருசாக அடிச்சது கிடையாது, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் மட்டும் தான் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணேன். ஆனால் இங்கே ருத்ராஜ் ஐபிஎல்லேயே பெரிய சேசஸில் பெருசாக எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ணது கிடையாது. அப்படிங்கிறப்போ செலக்டர்ஸ் எப்படி இவரை ட்ரஸ்ட் பண்ண முடியும்? ஸோ ருத்ராஜ் அதை மாற்றணும். இப்போதைக்கு சிஎஸ்கே அது அவரோட டீம், விச் மீன்ஸ் அவர் அந்த டீமுக்கு பெஸ்ட்டாக ஆடி கொடுத்து அவங்கள வின் பண்ண வைக்கணும். முக்கியமாக ட்ராஃபி லிஃப்ட் பண்ண வைக்க பார்க்கணும். அதை விட்டுட்டு இந்தியன் டீமில் போகிறதுக்கு இது ஒரு அட்வான்டேஜாக நினச்சிக்கிட்டு அவர் இஷ்டப்பட்ட இடத்துலலாம் ஆடிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா அவர் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு. அண்ட் சிஎஸ்கே மாதிரி ஒரு டீமை அவர் இல்ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன கேட்டால் ருத்ராஜ் ஸ்ரேயஸ் ஐயர்கிட்டேருந்து மோட்டிவேஷன் எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். போன வருஷம் இதே டைமில் தான் ஸ்ரேயஸ் ஐயரை பிசிசிஐ சென்ட்ரல் கான்ட்ராக்ட் வந்து ரிமூவ் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம்னா எல்லா டொமஸ்டிக் கேம்ஸ்லையும் போய் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அவரோட வீக்னஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணார். ஐபிஎல்லும் வின் பண்ணார். தென் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் சாய்ஸாக இருந்தார். சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் க்ரூஷியல் ரோல்ஸ் ப்ளே பண்ணி கொடுத்தாரு. இந்தியா அந்த ட்ராஃபியை லிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ ருத்ராஜும் அதே மாதிரி அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிட்டு பெரிய பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும். செலக்டர்ஸ்க்கு பெரிய தலைவலியை கொடுக்கணும். எப்படா இவனை செலக்ட் பண்ணாமல் விட்டோம் அப்படிங்கிற மாதிரி செலக்டர்ஸ்க்கு பெரிய தலைவலியை கொடுக்கணும். அதை விட்டுட்டு பேராசப்பட்டு நான் தோன்ற இடத்துலலாம் ஆடுவேன், அப்போ தான் என்னால் இந்தியன் டீமுக்குள்ளே போக முடியும் அப்படின்னு ஆடிட்டு இருந்தார் அப்படின்னா அவரோட கரியரே வீணாக போயிடும். தென் சிஎஸ்கேயோட மிடில் ஆர்டரில் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. சிவம் துபே இந்த மேட்ச்சில் கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சிருக்காரு.
அது ஒரு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். தோனி 43 வயசுலையும் அவரால் எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த கேமில் லாஸ்ட் 3 ஓவர்ஸில் வந்தார், கொஞ்சம் பவுண்டரி சைடுக்கு ட்ரை பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுக்க பார்த்தாரு. பட் அவரால் முடியல, தட்ஸ் ஓகே. ஆனால் இதுக்கு முன்னாடி கேம்ஸை அவர் விளாண்ட விதம் ரொம்பவே தப்பு. அதை அவர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்தவொன்னே அடிக்க மாட்டார், நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அட்லீஸ்ட் அவர் ஒரு ஓவர் டைம் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல, ரொம்பவே டைம் எடுத்துக்கிறாரு. ஒரு ஓவர் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுண்டரிஸ் அடிக்க பார்த்து ரெக்கவரி ரன் ரேட்டுக்கு க்ளோஸராக போக பார்க்கணும். ஈவன் தோ தோனினால் லாஸ்ட் 6 பாலில் 6 6 அடித்து கேமை முடிச்சு கொடுக்கக்கூடிய எபிலிட்டி இன்னுமே இருந்தாலும் அது எல்லா நாளும் எல்லா மேட்ச்லாம் பண்ண முடியாது. இந்த ஐபிஎல்லே நம்ம பார்த்துருக்கோம், ரிங்கு சிங் 5 பால் 5 6 அடித்து மேட்சை முடிச்சு கொடுத்துருக்காரு. ஆனால் அவராலேயே அதுக்கப்புறம் எத்தனை மேட்ச்சில் அதை பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அவரால் அதை பண்ண முடியல. ஸோ எல்லா மேட்ச்லையும் எல்லா நாளும் அந்த மாதிரி லாஸ்ட் ஓவர் ஃபினிஷஸ்லாம் கொடுக்க முடியாது. 3 ஓவரில் 40 ரன் அப்படின்னா அது ஓரளவுக்கு சேஸ் பண்ணலாம், அது ஓகே. ஆனால் 2 ஓவரில் 40 அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம், எல்லா மேட்ச்லையும் அதை அடிக்க முடியாது. ஸோ தோனி கண்டிப்பாக லாஸ்ட் ஓவருக்கு முன்னாடியே மேட்சஸை முடிக்க பார்க்கணும். மற்ற பேட்டர்ஸ்லாம் அந்தளவுக்கு ஆடுறதே கிடையாது, எல்லா ப்ரெஷரும் தோனி மேலே தான் இருக்குது. தோனி இந்த 43 வயசுலையும் அவரோட பெஸ்ட்டை கொடுக்குறாரு, கேமை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க பார்க்குறாரு, நிறைய சிக்ஸஸ் அண்ட் பவுண்டரிஸ் இன்னுமே அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு முட்டு கொடுக்கலாம். ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன். தோனி இந்த ஐபிஎல் சீசன் ஆட வந்திருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இன்னும் கேம் இருக்குது, இந்த லெவலுக்கான காம்படிட்டிவ்னஸ் இன்னும் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி இங்கே வந்திருக்காருன்னா அவர் இங்கே வேலையை பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அவர் இந்த வருஷம் ஆட போகிறேன், சிஎஸ்கேக்கு நான் ஆடுவேன், என்னால் நல்லா ஆட முடியும் அப்படின்னு அவர் கொடுத்த அந்த நம்பிக்கைனால தான் சிஎஸ்கே ஆக்ஷன் டேபிளில் மற்ற டிஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ஸோ இல்லை பின் ஹிட்டர்ஸோ ஃபினிஷர்ஸோ யாரும் எடுக்காமல் போயிட்டாங்க. ஸோ தோனி கொடுத்த அந்த நம்பிக்கைனால தான் இந்த மாதிரி ஒரு டீம் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ தோனியே என்னால் பண்ண முடியாது, என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தோனி இந்த டீமுக்கு பண்ண ரொம்ப பெரிய தப்பு. தோனி இப்போ இங்கே விளையாட வந்துட்டார் அப்படின்னா அவர் இந்த லெவலுக்கான காம்படிட்டிவ்னஸோட ஆடி தான் ஆகணும். சிஎஸ்கேக்கு ஸ்டெப் அப் பண்ணி பர்ஃபார்ம் பண்ணி மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்து தான் ஆகணும், கேம்ஸை ஃபினிஷ் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். அதுக்குன்னு கடைசி 2 ஓவரில் நான் 40 அடிப்பேன், கடைசி ஓவரில் 30 அடிப்பேன்லாம் எழுத்துட்டு போகக்கூடாது. 19th ஓவருக்குள்ளேயே மேக்ஸிமம் அடிச்சு வின் பண்ண பார்க்கணும். எங்களுக்கு தோனி கடைசி ஓவரில் அடிக்கிற 2-3 சிக்ஸஸ் தேவையில்லை. தோனி சிஎஸ்கேக்காக மேட்சஸ் வின் பண்ணி கொடுக்குறது தான் வேணும், சிஎஸ்கே வின் பண்ணுறது தான் எங்களுக்கு வேணும். தோனி ஆப்வியஸ்லி இதுக்கு முன்னாடி நிறைய இம்பாசிபிள் சேசஸை முடிச்சு மேட்சஸ் வின் பண்ணி கொடுத்துருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ இந்த 43 வயசில் எல்லா மேட்ச்லையும் அது அவரால் பண்ண முடியாது. அண்ட் இவங்களோட டாப் 5 அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணணும். கடைசி 3 ஓவரில் ஒரு 30 தான் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அந்த சேஸை பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆடி கொடுக்கணும். நம்பர் 7 அண்ட் நம்பர் 8 அஸ்வின் ஜடேஜா வச்சுக்கிட்டு இங்கே சேஸ் பண்ணுறது சிஎஸ்கேக்கு ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ டெஃபினட்டாக அவங்களோட அப்ரோச் அண்ட் இன்டென்ட்டை அவங்க மாற்றியே ஆகணும். அண்ட் சிஎஸ்கே பற்றி நம்ம புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவங்க அகைன் பேக் டு பேக் பண்ண தப்பே தான் அகைன் அண்ட் அகைன் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பாட்டம் ஆஃப் த டேபிளையும் இருக்காங்க. தென் பஞ்சாப் கிங்ஸ் இங்கே நல்லாவே ஆடி இருக்காங்க. என்னதான் ஒரு பக்கம் விக்கெட்ஸ் போயிட்டு இருந்தாலும் கண்டினியூஸாக சிஎஸ்கே பாலர்ஸ் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பிரியன் ஷாரியா ஜஸ்ட் ஃபியூ டேஸ் பிஃபோர் ஆக்ஷன் டிபிஎல் ஒரு செஞ்சுரி அடிச்சார். டிபிஎல் லீடிங் ரன் ஸ்கோரரும் அவர் தான். ஸோ இந்த கேமும் அதே மாதிரி ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் பால் 6ஓட ஸ்டார்ட் பண்ணார். கலீல் அகமத் செகண்ட் பாலில் அந்த கேட்சை எடுத்திருந்தார் அப்படின்னா கேம் கண்டிப்பாக மாறி இருக்கும். சிஎஸ்கே டெஃபினட்டாக இந்த கேமை வின் பண்ணியிருப்பாங்க. பட் பிரியன் ஷாரியா அவரோட லக்கை பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணார். அந்த இன்னிங்ஸை நல்லா எடுத்துகிட்டு போய் நிறைய ரன்ஸ் அடிச்சார். டீமுக்கு தேவைப்பட்ட ரன்ஸ் இங்கே அடிச்சு கொடுத்துருக்காரு. என்னதான் ஒரு எண்டில் பேட்ஸ்மேன்ஸ் டக்குன்னு அவுட் ஆகிட்டு இருந்தாலும் டாப் 6 மற்ற 5 பேட்ஸ்மேனும் 26 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க. அப்படின்னாலும் இவர் ஒரு பக்கம் நின்று கண்டினியூஸாக சிஎஸ்கே பால்ஸ் அட்டாக் பண்ணி டீமுக்கு தேவையான ரன்ஸை நல்லாவே இங்கே அடிச்சு கொடுத்துருக்காரு. ஒரு சில க்ளீன் சிக்ஸஸ் அடித்தார். அஸ்வின், நூர் அகமத், பத்திரானா இவங்க யாரையுமே கண்டுக்காமல் பாரபட்சம் பார்க்காம அடி வெளுத்து வாங்கிட்டாரு. இந்த கேமில் இவர் பவுலர்ஸை பார்த்து ஆடலை, பாலை மட்டும்தான் பார்த்து ஆடிருக்காரு. ரொம்பவே நல்ல ஒரு நாக்கு ஆடி கொடுத்துருக்காரு. அன்பிலீவபிள் டேலண்ட், இன்னுமே அவர் நிறைய லேர்ன் பண்ணிக்குவார். பாண்டிங்கும் கூட இருக்கிறதுனால இன்னுமே அக்ரெசிவ் பிளேயராக இவர் வருவார். அப்கமிங் கேம்ஸ்லையும் ஈ ஷுட் டூ வெல். தென் சசங் சிங் அவரும் இங்கே ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லோ டவுன் தி ஆர்டரில் வந்து க்ரூஷியல் ரன்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. அவருக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி டீம் சக்ஸஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. தென் மார்க்கோ யான்சன் அவரும் இங்கே ஒரு நல்ல கேமியோ ஆடி கொடுத்துருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த T20 ஃபார்மெட்டில் மார்க்கோ யான்சனை நான் ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டராக தான் கன்சிடர் பண்ணுவேன். அவர் விளையாடுற எல்லா டீமுக்குமே அவர் ஒரு நல்ல அசட், பவுலிங்கும் நல்லா போட முடியும். இந்த கேமில் அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போட்டிருக்காரு. பட் டெத் ஓவர்ஸில் அவரால் நல்ல யாக்கர்ஸும் ஸ்லோவர் பால்ஸும் கரெக்டாக நெயில் பண்ண முடியும். பவுலிங் வைஸ் பஞ்சாப் 15th ஓவர் வரைக்கும் அந்தளவுக்கு நல்லா போடல, சுமாராக தான் போட்டாங்க. சிஎஸ்கே 14 ஓவர்ஸில் 139 for 2 வந்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அடுத்த 6 ஓவர்ஸில் அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டாங்க. 3 ஓவர்ஸ் தொடர்ந்து பவுண்டரிஸே கொடுக்காம போட்டாங்க. ஹர்ஷ்தீப் அண்ட் ஃபெர்குசன் ரொம்பவே நல்லா போட்டாங்க. தென் அதுக்கப்புறம் சகலை ரொம்ப லேட்டாக தான் கொண்டு வந்தாங்க. பட் அவரும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸிங் ரொம்பவே நல்லா போட்டார். என்னை அடிக்க போறியா, அடிக்க பார்க்குறியா, கிரௌண்டோட பெரிய சைடில் அடிச்சுக்கோன்னு சொல்லி நிறைய வைடு டெலிவரிஸ் போட்டார். அவர் இன்னும் கொஞ்சம் ஏர்லியாகவே கொண்டு வந்திருக்கலாம். 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. துபே ஸ்பின்னர்ஸ் நல்லாவே ஆடுவார். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவரை கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரேயஸே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். கரெக்டாக அவர் அவுட் ஆனதும் சகலை கொண்டு வந்தார். சகலை கொஞ்சம் ஏர்லியாகவே கொண்டு வந்திருந்தாலும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் நல்லாவே போட்டிருப்பார். அண்ட் இங்கே நம்ம மேக்ஸ்வெல் போட்ட அந்த 2 ஓவர்ஸை மறக்கக்கூடாது. 2 சுப்ரீம் ஓவர்ஸ் போட்டு 11 ரன்ஸ் மட்டுமே கொடுத்து ரச்சினோட விக்கெட்டையும் எடுத்தார். அவரும் பவுலிங் நீங்கள் நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. பஞ்சாப் இங்கே அவங்களோட ஏ கேமை விளையாடல, அவங்களும் கொஞ்சம் ஸ்லாப்பியாக தான் இருந்தாங்க. நிறைய கேச்சஸ் ட்ராப் பண்ணாங்க. பட் கிரன்ச் மூமெண்ட்ஸில் அவங்க ரொம்பவே நல்லா விளையாண்டாங்க. அண்ட் ஸோ தே மேனேஜ் டு வின் திஸ் கேம். அவங்களுக்கான கிரெடிட்ஸை நம்ம இங்கே கொடுத்து தான் ஆகணும்.
அண்ட் இப்போ சிஎஸ்கே vs கேகேஆர் மேட்ச்க்கான ப்ரிவியூவை பார்ப்போம். இந்த மேட்ச் சிஎஸ்கே சேப்பாக்கில் ஹோமில் விளையாட போகிறாங்க. பிசிசி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எல்லா வெனியூஸையும் மானிட்டர் பண்ணுறாங்க. அங்கே இருக்க கியூரேட்டர்ஸ்க்கும் ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்து ஹோம் டீம் அட்வான்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி பிச்சை ஆல்டர் பண்ணாமல் 2 டீமுக்கும் ஈவன் கான்டெஸ்ட் இருக்க மாதிரி ஈவன் பிச்சஸ் ரெடி பண்ணுற மாதிரி கைட்லைன்ஸ் கொடுத்து அதை மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே சேப்பாக்கில் ஒரு ரேங்க் டர்னர் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். போன டிசி அண்ட் ஆர்சிபி கேமில் இருந்த மாதிரி ஒரு 2 பீஸ் விக்கெட் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே போன ஐபிஎல்ல இருந்தே சேப்பாக்கில் அந்தளவுக்கு டர்னிங் விக்கெட்ஸ் இவங்க கொடுக்கல. ஸோ இந்த கேமுக்கும் அதே மாதிரி ஒரு 180 to 190 கைண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் தான் இங்கே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வெதர் ஃபார்காஸ்ட்டும் பார்த்தோம்னா நைட்டில் க்ளவுடியாக இருக்குது, ஹியூமிடிட்டி கொஞ்சம் ஹையாகவே இருக்குது. ஸோ டியூ வரதுக்கான வாய்ப்பு இங்கே 50-50 தான். சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் ஹெட் டு ஹெட் 29 மேட்சஸ் ஆடிருக்காங்க. அதில் சிஎஸ்கே 19 மேட்சும் கேகேஆர் 10 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் சிஎஸ்கே 6 மேட்சும் கேகேஆர் 3 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் ஸ்டாட்ஸும் கடைசி 10 ஐபிஎல் மேட்சஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் 4 மேட்சும், சேஸ் பண்ண டீம் 6 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. இங்கே செகண்ட் இன்னிங்ஸில் ஆவரேஜஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சேஸ் பண்ண டீம் நிறைய மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே டியூ வரதுக்கான வாய்ப்பும் 50-50 இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே சேஸ் பண்ணுறது ஸ்லைட்லி பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சிஎஸ்கே இங்கே பேக் டு பேக் கேம்ஸ் சேஸ் பண்ணி லூஸ் பண்ணாங்க. பட் அவங்க அதை எப்படி லூஸ் பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம்ஸ் ஒரு 190+ அடிச்சிட்டாங்கன்னா அதை இங்கே தாராளமாக டிஃபெண்ட் பண்ண முடியும். அதே ஃபஸ்ட் bowling போகிற டீம்ஸ் 160 to 170 ஆப்போனண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதையுமே இங்கே தாராளமாக சேஸ் பண்ண முடியும். இது ஒரு பவுலிங் ஃப்ரெண்ட்லி வெனியூ. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்கே நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸும் எக்கனாமிக்கலாக போட்டிருக்காங்க. ஸோ எந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் இங்கே நல்லா போகிறாங்களோ அவங்களுக்கு இங்கே பெட்டர் சான்சஸ் இருக்கும். பிளேயிங் லெவன்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே கண்டிப்பாக அன்சல் கம்போஸ் இங்கே கொண்டு வந்தே ஆகணும். தென் ஓப்பனிங்கில் இவங்க ருத்ராஜ் அண்ட் கான்வே வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்பர் 3 ரச்சின் ரவீந்திராவை கொண்டு வரணும். ஒய் பிகாஸ் ரச்சின் பவர் பிளேயில் அந்த ஷார்ட் ஆஃப் லென்த் ஆங்கிளா கிராஸ் பண்ணுற பாலில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. போன 3 கேம்லையும் பேக் டு பேக் அதே மாதிரி லைனில் லென்த்தில் தான் அவர் அவுட் ஆயிருக்காரு. அந்த மாதிரி ஆங்கிளா கிராஸ் பண்ணுற பாலில் இவங்க ஒரு வைடு ஸ்லிப்பு, வைடு கல்லி அண்ட் வைடு தேர்ட் மேன் வச்சு அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. அதில் தான் இவர் பேக் டு பேக் மாட்டியிருக்காரு. இங்கேயும் கேகேஆர் கிட்டே வைபவராக இருக்காரு. அவராலையும் அந்த லென்த்தில் போட முடியும், நல்லாவே ஸ்விங் பண்ண முடியும். அவரும் நல்லாவே ஆங்கிளா கிராஸ் எடுத்துகிட்டு போவார். அதே மாதிரி ஹர்ஷித் ராணா அவராலையும் அந்த ஹார்ட் லென்த் அடிக்க முடியும். அவராலையும் நியூ பாலை சீமாவே பண்ணி அந்த ஆங்கிளா கிராஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அங்கே ரச்சின் ரவீந்திரா ரொம்பவே வல்னரபுளாக இருப்பார். அதுவே பால் கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு, சீ மூமெண்ட் இல்லை, இவர் நம்பர் 3 வராரு அப்படின்னா அப்போ ரச்சினால் நல்லாவே ஆட முடியும். ஸோ ருத்து அண்ட் கான்வே இந்த மேட்ச்சில் ஓப்பன் பண்ணி ஆகணும். ரச்சின் ரவீந்திரா நம்பர் 3 வந்தாகணும். அண்ட் கேகேஆரோட பிளேயிங் லெவலில் அவங்க அதே காம்பினேஷனோட தான் போகணும். கேகேஆருக்கு காம்பினேஷன் வைஸ் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவங்களோட மிடில் ஆர்டரோட ஃபார்மில் தான் அவங்களுக்கு ப்ராப்ளமே இருக்குது. அவங்களோட டாப் ஆர்டர் நல்லாவே ஆடி கொடுத்துட்ருக்காங்க. போன கேமில் கூட எல்எஸ்சிக்கு அகைன்ஸ்டாக ஃபஸ்ட்டு 12 ஓவர்ஸில் 150 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. பட் அடுத்த 8 ஓவர்ஸில் 88 ரன்ஸ் அவங்களால அடிக்க முடியல. அவங்களோட மிடில் ஆர்டர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட மிடில் ஆர்டர் ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா அது கேகேஆருக்கு ரொம்பவே நல்லது. சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டாக கேகேஆர் ஆட போகிறாங்க அப்படின்றப்போ அவங்க கொஞ்சம் ரிலீஃபோடு இருக்கலாம். 2 பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கவங்களும் சிஎஸ்கே கூட ஆடினா ஃபார்முக்கு வந்துடுவாங்க. அப்படிங்கிறனால கேகேஆர் இங்கே கொஞ்சம் பாசிட்டிவாக ஆட பார்க்கலாம். 2 டீமும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்காங்க, மோரலாக சிமிலராக தான் இருக்காங்க. பேட்டிங்கில் கேகேஆரோட டாப் ஆர்டர் நல்லாவே ஆடிட்டு இருக்காங்க. போன கேமில் சிஎஸ்கேயோட டாப் ஆர்டரும் ஓரளவுக்கு ஓகேவாக ஆடி இருக்காங்க. மிடில் ஆர்டர்னு பார்த்தா 2 டீமும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் ஆடிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங்லேயும் மோரலஸ் 2 டீமும் ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே போடுவாங்க. சிஎஸ்கேயோட ஸ்பின்னர்ஸை ருத்ராஜ் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணுறதில்ல. அப்படிங்கிறனால டெஃபினட்டாக கேகேஆருக்கு தான் இங்கே அப்பர் ஹேண்ட் இருக்குது. வின்னிங் சான்சஸும் என்னென்னு பார்த்தோம்னா சிஎஸ்கேக்கு 47% அண்ட் கேகேஆருக்கு 53%. இதுக்கு முன்னாடி 3 கேம்ஸ் இன்னரோ நான் வின்னிங் சான்சஸ் கொடுத்த டீம்ஸ்க்கு ஜிங்ஸ் ஆயிருக்கு. யாருக்கெல்லாம் ஹையர் பர்சன்டேஜ் கொடுத்தனா அவங்க அந்த மேட்சை லூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அட்லீஸ்ட் சிஎஸ்கேக்கு ஏதாவது ஆகி வின் பண்ணுவாங்களான்னு பார்த்தா அப்பவும் அவங்க வின் பண்ணல. அப்படி ஜிங்ஸ் ஆகி கூட அவங்களால வின் பண்ண முடியலங்கிற மாதிரி அந்தளவுக்கு புவர் அண்ட் பத்தட்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு 2 பவர் பிளேலையும் அவங்க ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். 2 பவர் பிளேலையும் கேகேஆர் அவுட் பிளே பண்ணி ஆகணும். பவுலர்ஸ் எக்கனாமிக்கலாக போடணும் அண்ட் பேட்டர்ஸும் பாசிட்டிவாக அட்டாக்கிங் ஷாட்ஸ் ஆடணும், அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆகணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கேச்சஸை ட்ராப் பண்ணாமல் பிடிக்கணும். பேசிக்ஸை இவங்க கரெக்டாக பண்ணாலே போதும், இவங்களுக்கு இந்த மேட்சஸில் பெட்டர் சான்சஸ் இருக்கும். ஸோ சிஎஸ்கே இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்க டெஃபினட்டாக 200+ இங்கே அடிச்சே ஆகணும். கேகேஆரோட மிடில் ஆர்டர் என்ன தான் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்கனாலும் சிஎஸ்கே அகைன்ஸ்டாக ஆடுறப்போ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கவங்களும் ஃபார்முக்கு வந்துடுவாங்க. அப்படிங்கிறனால சிஎஸ்கே பேட்டர்ஸ் இங்கே கண்டிப்பாக அந்த எக்ஸ்ட்ரா 10-20 ரன்ஸ் இங்கே அடிச்சு தான் ஆகணும். அதே ஃபஸ்ட்டு bowling போடுறாங்க அப்படின்னா ஒரு 160 to 170 கேகேஆர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை இங்கே அவங்களால சேஸ் பண்ண முடியும். கேகேஆர் இங்கே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்களால 190+ இங்கே தாராளமாக டிஃபெண்ட் பண்ண முடியும். அதே ஃபஸ்ட்டு bowling போடுறாங்க அப்படின்னா அரௌண்ட் 170 அவங்களால இங்கே சேஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த மேட்ச்க்கான ப்ரிவியூ நண்பர்களே. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், இந்த மேட்ச்க்கான உங்களோட பிளேயிங் லெவன் காம்பினேஷன், ப்ரெடிக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நான் உங்கள் கேகே, இது உங்கள் கிரிக்கெட் குமார்.